வள்ளம் வளமறியாவல் தங்கராஜ். மிக மிக மகிழ்ச்சியான நாளா இருக்கு இன்னைக்கு. இந்தியாவுக்கு இந்திய மகளிர் அணி உலக கோப்பையை முதல் முறையா வென்று பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. வீழ்த்தவே முடியாதுன்னு நினைக்கிறது பெரிய பெரிய ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி டீமை அழகா வின் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே சமயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன மேட்ச்ல ஜெமிமா ரோட்ரிக் சூப்பராக அடிச்சு வெற்றிக்கு வழிவகுத்தாங்க. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஷெஃபாலி வர்மா அண்ட் தீப்தி இவங்கெல்லாம் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஒரு அணி ஜெயிக்கணும்னு நினைனா ஒருத்தருடைய 2 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லைங்க, பல பேரோட பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. இதே போல தான் முதலீடுகளும். நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல முதலீடு பண்ணக்கூடாது. எல்லா இடத்தையும் பிரித்து முதலீடு பண்ணி இது பேர் போர்ட்ஃபோலியோ பேஸ்ட் அப்ரோச். இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ரிஸ்க் டைவர்சிஃபை பண்ணுது. ஸோ கொஞ்சம் பணத்தை பேங்க்கில், கொஞ்சத்தை மியூச்சுவல் ஃபண்டு, கொஞ்சம் இன்சூரன்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல வகையான வகையில் கோல்டு, சில்வர் இப்படி பிரித்து வைக்கும்போது நமக்கு லாங் டேர்ம் அந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பாருங்கள். நன்றி. வளம் வளமறியாவல்.